Hello friends, this is Ajit. Welcome to Crypto Knowledge Tamil. இந்த வீடியோல நம்ம கிரிப்டோ மார்க்கெட் அப்டேட் வந்து பார்க்க போறோம். பிட்காயின் அகைன் $1,00,000 மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்து பிட்காயின் பம்ப் ஆகி $1,20,000 இல்ல $1,30,000லாம் பார்க்க வாய்ப்பு இருக்கா? இல்ல அகைன் நம்ம $90,000 ரீவிசிட் பண்ணுவோமா அப்படிங்கற பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் எதேரியம் வந்து எப்ப $4,000 போகும்? எப்ப நியூ ஆல் டைம் எல்லாம் எதேரியம்ல வந்து பார்ப்போம். எப்ப ஆல்ட் காயின்ஸ் வந்து ஆன் தி ஹோல் வந்து பம்ப் ஆகும். இப்போ நம்ம இந்த வீடியோல எல்லாத்தோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து பார்க்க போறோம். சொலோனாவா இருக்கட்டும், BNB இருக்கட்டும், XRP இருக்கட்டும், டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப், பிட்காயின் டாமினன்ஸ், அப்புறம் டாலர் இண்டெக்ஸ், இதெல்லாத்தை பற்றி ரெகுலர் ஸ்டெப்ஸ் வந்து பார்க்கலாம். அண்ட் இதை தாண்டி நியூஸ் ஈவெண்ட்ஸ் என்னெல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நடந்ததோ அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த ஹோல் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் என்னோட அப்ரோச் இந்த பர்டிகுலர் கிரிப்டோ மார்க்கெட் சைக்கிளுக்காக இருக்கட்டும், இப்போ ரீசெண்ட் டேஸாக இருக்கட்டும், எப்படி இருக்குது மார்க்கெட் சுற்றி அப்படிங்கிற பற்றி சின்னதாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிக்க வந்து விரும்புகிறேன். நான் இப்போ கம்ப்ளீட்டாக கீப்பிங் இட் சிம்பிள் அப்படிங்கிறது தான் எல்லா விஷயத்துக்கும் வந்து இப்போ பார்த்துட்ருக்கேன், ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதை பற்றி இந்த வீடியோவோட லாஸ்ட் செக்மெண்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் திஸ் வீடியோ ரைட் நவ், ரைட் அவே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல் பிட்காயினோட டெக்னிக் அனாலிசிஸில் வந்து ஆரம்பிக்கலாம். வித்தவுட் பீட்டிங் ஆர் வந்து புஷ் என்னெல்லாம் சினாரியோஸ் பாசிபிளில் வந்து இருக்குது, அதில் எது நடக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன் அப்படிங்கிற பற்றியும் வந்து சொல்கிறேன். நம்ம சேனலில் நிறைய ஆல்ட் காயின்ஸ் பற்றி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அது எல்லா ஆல்ட் காயின்ஸுமே நான் கூகுள் ஷீட்டில் ட்ராக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த கூகுள் ஷீட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. வித் நேமு, ப்ரைஸிங், டேட்டோட வந்து ட்ராக் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ பிட்காயின் வந்து $1,1500 கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஒரு கிளியரான ரேஞ்சு தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு வந்திருக்கு. பிட்காயின் வந்து $90,000 இருந்து $1,02,000 அரௌண்ட் அந்த ப்ரைஸிங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ரேஞ்சு. ஆல்மோஸ்ட் நம்ம இந்த ரேஞ்ச் வந்து என்டர் ஆனது நவம்பர் மாதம் ஆஃப்டர் ட்ரம்ப் வந்து எலெக்ஷனில் வின் பண்ணதும் 7ஆம் தேதி வின் பண்ணார். அதுக்கப்புறம் அரௌண்ட் 1920 அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா $19,000 மேலே வந்து பிட்காயின் சாலிடாக டெய்லி க்ளோசிங் ஆனது வந்து வச்சுருக்கு. அதுக்கப்புறம் $90,000 இந்த $1,02,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாதம் வந்து ஆயிடுச்சு இந்த ரேஞ்சுக்குள்ளேயே வந்து. இந்த இடத்துல உங்களால் கிளியராக வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல ஒரு நல்ல டிமாண்ட் ஜோனாக பிட்காயின்க்கு வந்து இருக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல சப்ளை ஜோனானது வந்து இருக்குது. எய்தர்வே பிட்காயின் வந்து போய் தான் வந்து ஆகணும். நம்ம எல்லாருமே வந்து ஒரு புல் மார்க்கெட்டில் இருக்கோம் அப்படின்னு நம்புறனால நம்ம மேலே போகும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம். அது மட்டும் வந்து இல்லாமல் இப்போ டெக்னிக்கலாகவும் பிட்காயின் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ ட்ரம்ப் வந்து இனாக்ரேஷன் நடக்க போகுது. ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆக போகிறார் யூஎஸ்க்கு. ட்ரம்ப் வந்து ரொம்ப ஒரு கிரிப்டோ பாசிட்டிவ் பிரசிடெண்ட்டாக வந்து இருக்கனால அண்ட் ஓவரால் மேக்ரோ எக்கனாமிக்ஸ் வச்சு நம்ம புல் ரன் வரும், ஆல் சீசனில் நம்ம ஹியூஜான மணி பார்ப்போம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல மல்டிபிள் டேப்ஸ், இந்த இடத்துல ஒரு நல்ல டிமாண்ட் ஆனது 90,000 ரேஞ்ச் இந்த ஏரியாவில் வந்து இருக்குது பிட்காயின்க்கு வந்து. இங்கே உங்களால் வந்து பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிட்காயின் இந்த ப்ரைஸ்க்கு வந்து வந்ததும் புது ஹை அப்படிங்கிற வந்து பண்ணிச்சு, ஹையர் ஹை அப்படிங்கிற வந்து பண்ணிச்சு. அகெயின் $95,000 இந்த ரேஞ்சிலையும் ஒரு டிமாண்டானது க்ரியேட் ஆச்சு. அகெயின் இந்த டிமாண்ட் வந்து பிரேக் ஆகி கீழே வந்ததும் அகெயின் இந்த மேஜர் டிமாண்டான 90,000 91,000 அந்த ரேஞ்சுக்கு ப்ரைஸ் வந்து வந்துச்சு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து ட்ராப் ஆச்சு பார்த்தீங்களா, அதையுமே இந்த ரீசெண்டான டம்பில் ஒரே நாள் பெரிய அளவில் ஸ்வீப் ஆகிட்டு டிமாண்டும் இந்த ஒரே கேண்டலில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ப்ரைஸ் டம்பான அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பயங்கரமான ரெக்கவரி அப்படிங்கிற கொடுத்துச்சு. இந்த ரேலி அப்படிங்கிற லாஸ்ட் ஃபியூ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கர இம்ப்ரெசிவாக பிட்காயின்க்கு வந்து இருந்துட்டு வந்திருக்கு. சரி, ஓகே, இந்த ரேலி இன்னும் ஃபர்தராக கண்டினியூ ஆகி அகெயின் நம்ம இந்த பர்டிகுலர் இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும் பாருங்கள், $1,02,000 மேலே போனதும் ஒரு டீவியேஷன் மாதிரி வந்து அகெயின் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே விழுந்துருச்சு. ஸோ இந்த ரேலி பயங்கரமாக இந்த வாட்டி போன வாட்டி மாதிரி இல்லாமல் பயங்கர இம்ப்ரெசிவாக அந்த பிட்காயினோட ப்ரைஸிங் வந்து டெவலப் ஆகிறனால அகெயின் மேபி நம்ம ஒரு பெரிய பிரேக் அவுட் மாதிரி வந்து மேபி $1,10,000 இல்லைனாலும் ஒரு $1,07,000 அப்படி போயிட்டு கொஞ்சம் பிரேக் ஆகி ஒரு $1,20,000 $30,000 சூன் பிட்காயினில் பயங்கரமாக பம்ப் ஆக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல வீக்லி டைம் ஃப்ரேமில் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்கோ இல்லை அடுத்த வீக்கோ வந்து பார்த்தீங்கன்னா $1,02,000 $3,000 மேலே வீக்லி க்ளோசிங் வச்சதுன்னா ரொம்ப ரொம்ப புல்லிஷான ஒரு சினாரியோ பிட்காயின்க்கு வந்து. அப்படி க்ளோசிங் வந்து ஆச்சுடானா வீக்லியில் எனக்கு தெரிஞ்சு சூன் நம்ம $1,20,000 $30,000 வந்து பார்ப்போம் நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல நல்ல டிமாண்ட் இருக்கனால இது வந்து ஒரு
மல்டிபிள் டேப் செட்டப்பாக கூட இது வந்து அமையுது. பிட்காயினுக்கு வந்து நிறைய பேர் இந்த 3 டேப் செட்டப் அதெல்லாம் கூட வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இந்த இடத்துல மல்டிபிள் டேப்ஸ் அப்படிங்கிற பிட்காயினுக்கு வந்து ஆனனால மேஜரான ஸ்வீப்பும் வந்து நடந்தனால எனக்கு தெரிஞ்சு சூன் மேபி ஒரு பொட்டன்ஷியலான பிரேக் அவுட் பிட்காயினுக்கு பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து நம்புகிறேன். சப்போஸ் இது வந்து நடக்கல, வீக்லி க்ளோசிங் வந்து நடக்கலாம், அகெயின் நம்ம ஒரு டம்ப் அப்படிங்கிறது பிட்காயின் வந்து பார்க்குறோம் டியூ டு சம் ரீசன், ஏதாவது ஃபெட் வந்து நாங்கள் இன்னும் பொறுமையாக தான் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்போம் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அகெயின் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபுல்லாகவே சைட்வேஸில் போக வாய்ப்பு இருக்குது. அந்த டைமில் சின்ன அளவில் நம்ம ஆல்ட்டு காயின்ஸ்லலாம் கூட ரேலி பார்க்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் செகண்ட் சினாரியோ. பெஸ்ட்டு சினாரியோ அப்படிங்கிற பிட்காயின் பயங்கரமாக பம்ப் ஆகி பர்ஸ்ட் ஆகி மேலே போகிறது, அது கூடவே கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட் காயின்ஸ் ஃபாலோ பண்ணுறது. செகண்ட் சினாரியோ வந்து ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஃபுல்லாகவே மார்ச் பிப்ரவரி ஃபுல்லாகவே வந்து சைட்வேஸில் போகிறது. பட் எனக்கு அதில் பெருசாக வந்து உடன்பாடு இல்லை. ஓகே, எத்தேரியம்க்கு வந்து வருவோம். எத்தேரியம் பிட்காயினை சீக்கிரம் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கானா? எத்தேரியமே நல்லா தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பாருங்கள், இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எப்பவுமே புல் மார்க்கெட்டில் ரொம்ப புல்லிஷாக தான் வந்து அமையும். ஸோ ஒரு சேனலாக கூட நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். அதனால் சூன் ஒரு அப்வர்ட்ஸ் பிரேக் அவுட் ஆனது எத்தேரியம்க்கு வந்து வரலாம். இப்போது எத்தேரியம் ஃபவுண்டேஷன் சைடில் இருந்தும் பெருசாக வந்து இந்த செல் பண்ணுறாங்கன்னு ஃபட் வரது கம்மியாகிருச்சு. ஸோ அதனால் சூன் எத்தேரியமில் நல்ல டிமாண்ட் ஆனது பில்ட் ஆகிட்டு வந்து இருக்குது. அதை விடவும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்பி சொலானாலாம் இன்னமும் நல்லா வந்து இருக்குது. சொலானாவும் வந்து பார்த்தீங்கன்னா இது மேஜரான ஒரு சைட்வேஸ் ரீஜியனாக சொலானாக்கு வந்து இருந்தது. அகெயின் இந்த இடத்துல சொலானா வந்து பார்த்தீங்கன்னா சொலானால இன்னும் பியூட்டிஃபுல்லாகவே இந்த சேனல் பிரேக் அவுட் பாசிபிலிட்டி ஆனது வந்து இருக்குது. சூன் சொலானா $300 மேலெலாம் பார்ப்போம் நான் வந்து நினைக்கிறேன். இப்போது நான் எக்ஸாக்டாக நான் என்ன நினைக்கிறேன்னா, சூன் நம்ம பிட்காயின் வந்து ஒரு மேஜர் ரேலி வந்து இருக்கும். போன புல் ரன்ல இருந்தவங்களுக்கு தெரியும், மேஜர் ரேலிக்கு அப்புறம் எத்தேரியம் பயங்கரமாக அந்த ரேலி வந்து ஃபாலோ பண்ணோம். அது கூடவே எல்லா ஆல்ட் காயின்ஸும் 1 by 1 மேசிவான பம்ப் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் அப்படின்னு தான். இந்த டிசம்பர் 7ஆம் தேதி இந்த டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லலாம் ஒரு மேசிவான பம்ப் பார்த்துருப்பீங்க, நவம்பர் லாஸ்ட் வீக்லலாம். ஸோ அது வெறும் ட்ரெய்லர் தான், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. புல் மார்க்கெட்டில் இன்னும் எக்ஸ்ப்ளோசிவான பம்ப் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ பிட்காயின் டாமினன்ஸ் எப்படி வந்திருக்கு, டாமினன்ஸ் சார்ட் பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி வந்து பார்க்கலாம். பிட்காயின் டாமினன்ஸ் வந்து நான் இந்த ரீஜன் வந்து சொல்லியிருந்தேன் 59%, இந்த 58.5 இந்த 59% வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்துட்டு வந்திருக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸில் ரியாக்ட் ஆகி கீழே வந்தால் உண்டு, இல்லைன்னா நம்ம இந்த பர்டிகுலர் 63% வரைக்கும் கூட ஒரு விக் மாதிரி வரலாம், இல்லை இந்த போன இந்த 61% வந்து ஸ்வீப் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு. இப்போ வரைக்குமே ஒரு சைட்வேஸில் தான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம் அகைன் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது வீக்லியில். டெய்லியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். இப்போ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஒன்று நம்ம வந்து இந்த இடத்துல வந்து இருக்கணும், இதுக்கப்புறம் இந்த ஒரு நியூ ஆல் டைம் ஐயோ இல்லை போன ஆல் டைம் ஐயோ ஸ்வீப் பண்ணிவிட்டு அகெயின் ஃபுல்லாக பிட்காயின் டாமினன்ஸ் கீழே வந்து வரணும். இல்லைனா நம்ம இந்த இடத்துல வந்து இருக்கணும், ஒரு மேஜரான ஒரு டவுன் சைடு, ஒரு சைட் வேஸ், அதுக்கப்புறம் மேஜரான ஒரு பெரிய இதுக்கப்புறமா தான் இம்பல்சிவான மூவ். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதுல எனக்கு பெருசாக நம்பிக்கை இல்லை. ஏன்னா போன ஏப்ரல் மாதம் வந்து ஹால்விங், பிட்காயின் ஹால்விங் வந்து முடிஞ்சது. இந்த சினாரியோ வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் ஹால்விங் சேம் இயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயின் டாமினன்ஸ் வந்து ஒரு ஹை அப்படிங்கிற மேக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து வரும். நம்ம நெக்ஸ்ட் இயர்க்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம் ஆல்ரெடி. அதனால நியூ ஆல் டைம் ஐ பிட்காயின் டாமினன்ஸில் பார்ப்போம் அப்படிங்கிறதுல எனக்கு பெருசாக நம்பிக்கை வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல ஒரு சைட் வேஸில் போயிட்டு எத்தேரியம் பம்ப் ஆக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பயங்கரமாக ஆல்ட் காயின்ஸ் பம்ப் ஆக ஆரம்பிக்கும் போது ஒரு இம்பல்சிவான மூவ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லையோ இல்லை ஏப்ரல் மார்ச் மே வரைக்கும் கூட வந்து பார்க்க வாய்ப்பு இருக்குது நான் வந்து நம்புகிறேன். பிட்காயின் டாமினன்ஸும் நல்லா தான் வந்து இருக்குது. இப்போ எக்ஸ்ஆர்பிலாம் கூட ஹியூஜான பம்ப் வந்து பார்த்துருப்பீங்க. இதுதான் கைஸ் ஆல்ட் சீசன் அப்படின்னா. எக்ஸ்ஆர்பி மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட் கேப் இருக்க காயின் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பம்ப் ஆயிருக்குன்னு. எக்ஸ்ஆர்பி 3rd மோஸ்ட் கிரிப்டோ கரன்சியாக இப்போ வந்தாயிருச்சு. தெத்தர்லாம் எங்கேயோ தூக்கி போட்டுருச்சு. சூன் இங்கேருந்து 2x பண்ணாலே எத்தேரியமே வந்து ஃப்ளிப் பண்ணிடும் எக்ஸ்ஆர்பி, அந்த அளவுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு காயின்ஸாக இப்போ மூவ் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நம்ம மெச்சூர்டாக இன்னும் புல் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது பிட்காயின் வந்து ஒரு $1,20,000 மேலேயோ $30,000 மேலேயோ கொஞ்சம் நல்ல சைட்வேஸில் வந்து போகும்போது ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணும்போது ஆல்ட் காயின்ஸ் பம்ப் ஆகும் பார்த்தீங்களா. பிட்காயின் ஒரு இடத்துல எக்ஸாஸ்ட் ஆகிட்டு அப்போ தான் இன்னும் சீரியஸான ஒரு பம்ப் அப்படிங்கிற வந்து பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நிறைய ஆல்ட் காயின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம்ல, அதோட பம்ப்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த குக்கி அப்படின்னு இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு மொக்க ப்ராஜெக்டாக தான் இருந்தது. கொஞ்சம் ரீபிராண்ட் பண்ணாங்க, அவங்களோட யூஸ் கேஸ் இம்ப்ரூவைஸ் பண்ணாங்க. பண்ணதான் பாருங்கள் 0.0 இதெல்லாம் வாங்கலாமா அப்படின்னு என்னோட
நான் நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து ஃபுல்லாக காயின் கேக்கோல் வந்து வெப் சர்ஃப் பண்ணிட்டு இருப்பேன். அதில் எனக்கு பெஸ்ட்டாக படுற ஆல்ட் காயின்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம், ட்ராக் பண்ணுறோம், நம்மளோட ஷீட்லையும் உங்களால் வந்து பார்க்க முடியும். அதில் ஓரளவுக்கு என்னடா இது அப்படின்னு சரி ஓகே கன்சிடர் பண்ணுவோன்னு நான் ரேடாரில் வச்சுட்டு சும்மா பார்த்துட்டு இருந்தது தான் இந்த குக்கி 3 இப்போ குக்கி டாவ்னு மாற்றினா ஒரு 2 சென்ட்டில் வந்து இருந்தது. இப்படி தான் இது வந்து ஒரு கொஞ்சம் அப்போ எனக்கு இம்ப்ரெசிவாக படாத ஆல்ட் காயினே இப்படி வந்து இருக்குன்னா நம்மளுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக பட்டு இது பயங்கரமாக போகும், இதோட ட்ரெண்ட் வந்தால் போகும் அப்படின்னு நினைக்கிற ஆல்ட் காயின் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். 2 சென்ட்லேருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 சென்ட் போனால் இந்த இடத்துலேருந்து இவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவான். ஏன்னா புல் மார்க்கெட் வந்து இன்னுமே போகணும்ல, இப்போ தான் நம்ம ஏர்லி ஸ்டேஜில் இருக்கோம். ஸோ இந்த இடத்துலேருந்து 3x பண்ணலாம், 4x பண்ணலாம். ஸோ அப்போ 2 சென்ட்லேருந்து ஒரு 50xோ 100xோ அப்படிங்கிற குக்கியில் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி தான் நிறைய ஆல்ட் காயின்ஸ் நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இன்னுமே நம்ம வெரி வெரி இயர்லி ஸ்டேஜில் இருக்கோம் அப்படின்றது தான் நான் இது மூலயமா வந்து சொல்ல வரேன். அண்ட் மெயினாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது ஒன்று ஃபியட் கரன்சி. இப்போ டாலர் வந்து ஸ்ட்ராங் ஆச்சுறான்னா மார்க்கெட்ஸ் வந்து வீக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். இதுதான் மேக்ரோ எக்கனாமிக்ஸு. டாலர் வந்து வீக்காக இருந்ததுன்னா எல்லா அசட்ஸும் நல்லா வந்து பெர்ஃபார்ம் பண்ணோம். இப்போ டாலர் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நல்ல ரேலியானது வந்து கொடுத்துட்டு இருந்துருக்குது. இப்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு வித் ஆல் த அன்சர்டனிட்டிஸ். இப்போ வந்து ட்ரம்ப் வந்து இனாக்ரேட் ஆக வந்திருக்காரு. அவர் வந்து ஒரு மாதம் அப்படி செட்டில் ஆனால் அவர் எந்த மைண்ட் செட்டில் இருக்காரு, எப்படி கொண்டு போகலான்னு வந்து பார்க்குறாரு. அண்ட் ஹாலிடே சீசன்னாலையும் பயங்கரமாக கிரிப்டோ மார்க்கெட்டில் ஓவரால் எல்லா மார்க்கெட்ஸ்லையும் வால்யூம் பெருசாக வந்து ட்ராப் ஆச்சு. இது எல்லாத்தினாலையும் பயங்கர வால்டைலாம் வந்து இருந்துட்டு இருக்கு, பயங்கர சாப்பியாகவும் போயிட்டுருக்கு. அண்ட் டாலர் இண்டெக்ஸும் இது இடப்பட்ட சமயத்தில் நல்லா வந்து பம்ப் ஆச்சு. ஏன்னா யூஎஸோட ஃபெட் வந்து நாங்கள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஸ்லோவாக தான் குறைக்க போகிறோம், இந்த வருஷம் குறைக்க மாட்டோம் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருந்தது. சரி, டாலர் இண்டெக்ஸ் எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த 110க்கு மேலே ஏதாவது டீவியேஷன் மாதிரியோ இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் பியரிஷாக அந்த மாதிரி கீழே வரணும். வந்ததுன்னா இன்னும் பயங்கரமான மூவ் அப்படிங்கிறது நம்ம கிரிப்டோவில் அந்த எல்லா மார்க்கெட்ஸ்லையும் பார்ப்போம். இதுதான் இப்போ டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் என்னடா என்னோட பேக்ஸே வந்து பம்ப் ஆகலை, டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் ஏற்கனவே இருந்த நிலைமைக்கே வந்துருச்சுன்னா இப்போ டாப் ஆல்ட் காயின்ஸ் வந்து பம்ப் ஆகிட்டு வந்திருக்கு. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் 5 trillion ஆகுது வந்து டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப் போனோம் அப்படின்னு. இப்போ ஆல்மோஸ்ட் அகெயின் இந்த 3 trillion வந்தது, இப்போ 3.5 trillion வந்துருச்சு. எக்ஸ்ஆர்பி பம்ப் ஆனாலே பெரிய லெவலில் இந்த டோட்டல் கிரிப்டோ மார்க்கெட் கேப்பில் வந்து ஆட் ஆகும். இப்போ எக்ஸ்ஆர்பி பம்ப் ஆகுது, நான் எக்ஸ்ஆர்பி வாங்கலேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எக்ஸ்ஆர்பிலாம் வந்து பம்ப் ஆகிறது ஒரு நல்ல விஷயம். இதுலேருந்து ஒரு டைம் எக்ஸ்ஆர்பி எக்ஸாஸ்ட் ஆகி இதுலேருந்து கேஷ் வந்து, ஏன்னா புல் மார்க்கெட் இதுலேருந்து கேஷ் வேறு இதில் வந்து ஃப்ளோ ஆகும் ஒவ்வொன்றா. அப்போ வந்து பம்ப் ஆகும். ஒரு டைமில் எக்ஸ்ஆர்பி பம்ப் ஆகும், நெக்ஸ்ட்டு சோலானா இருக்கலாம், நெக்ஸ்ட் பிஎன்பி இருக்கலாம். ஸோ மாதிரி ரொட்டேஷனில் போகும். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸில் வந்து பேசியிருக்கேன். ஸோ ஓவரால் கிரிப்டோ மார்க்கெட் கேப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் இந்த இடத்துல டெய்லி டைம் ஃப்ரேமில் வச்சா இன்னும் நல்லா தெரியும் உங்களுக்கு. பிரேக் ஆகிற மாதிரி இருக்குது, பிரேக் அவுட் வந்து நடந்துட்டு வந்துருக்கு. ஸோ அகெயின் இந்த $3.7 trillion மேலே புஷ் ஆகி ஒரு 4 trillion வந்து பிரேக் ஆகிடும் February மாதம்லாம் வந்து தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓவரால் எவ்ரி திங் இஸ் லுக்கிங் குட். மேலே அகெயின் இந்த ப்ரைஸ் இந்த 90Kலாம் வந்து பயங்கரமாக ஆல்ட் காயின்ஸ் இன்னும் டம்ப் ஆகிறது அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்கல. இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது ஒரு நல்ல அப்வர்ட்ஸ் மூவ் அப்படிங்கிற வரும் அப்படிங்கிறது தான். ஸோ ஓகே, இதை தொடர்ந்து நம்ம இந்த ஃபியர் அண்ட் க்ரீட் இண்டெக்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது 75% க்ரீட் அப்படிங்கிறத காட்டுது. பட் இதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஆல்ட் காயின் சீசனாக பிட்காயின் சீசனாக வந்து பார்க்கும்போது மிடில் வந்து இருக்குது. இனிமேல் தான் நம்ம இந்த ப்ராப்பராக 2021லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாதம் இந்த 96 பீக் ஆல்ட் சீசன் வந்து பார்த்தோம். அதுக்கெலாம் இன்னும் நம்ம பக்கத்தில் கூட வந்து இல்லை. இந்த இண்டிகேட்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ட் சீசன் அப்படின்னு வந்து காட்ட கிடையாது. அதனால் இனிமேல் தான் மேஜர் மூவ் அப்படிங்கிறது இருக்குது. அண்ட் ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து வந்தது, சிபிஐ டேட்டா வந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆல்மோஸ்ட் 3% வந்து தொடப்போது யூஎஸோட இன்ஃப்ளேஷன் வந்து. ஓகே, ஃபோர்காஸ்ட் அளவுக்கு வந்ததுனால பெருசாக எதுவும் மார்க்கெட்டில் இன்னும் பெரிய லெவலில் வந்து நிறைய பேர் இன்ஃப்ளேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 3% தாண்டி இருக்கும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு தான் வந்து வந்தனால விச் இஸ் ஓகே, இஸ் குட் திங். அதுக்கு முன்னாடி வந்த எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸாக இருக்கட்டும் எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இல்லை, எல்லாமே ஓகேவாக க்ளீனாக தான் வந்துட்டு இருந்துருக்கு. ஸோ அதனால் ஓவரால் எந்த ப்ராப்ளமும் வந்து இல்லை, எல்லாமே வந்து நல்லா தான் வந்துருக்கு. அண்ட் நிறைய இதுவுமே வந்துட்டுருக்கு, நியூஸஸ் அண்ட் ஷேரிங்ஸும் வந்து ட்ரம்ப்
பிளான்ஸ் டு எக்ஸிக்யூட் ஆர்டர் மேக்கிங் கிரிப்டோ அண்ட் நேஷனல் ப்ரையாரிட்டி. ட்ரம்ப் வந்து வரதுக்கு முன்னாடி நிறைய ட்ரம்ப்போட ஆட்சி சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கட்டும், ட்ரம்ப்பாக இருக்கட்டும், நிறைய கிரிப்டோ பற்றி பேசுகிறாங்க அப்படி இப்படின்னு அந்த மாதிரி நியூஸஸும் வந்து வருது. கீப்பிங் இட் சிம்பிள், இந்த ஃப்ரேஸை நான் ஏன் வந்து எம்ஃபசைஸ் பண்ண நினைக்கிறேன் இந்த வீடியோவில் அப்படின்னா, நிறைய பேர் கட்டாயம் இந்த மாதிரி வந்து இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கணும்னா அது கண்டிப்பாக நம்ம வந்து ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் வந்து போடணும். பட் ஆனால் இந்த ஹார்ட் ஒர்க், இந்த ஒர்க் அப்படிங்கிற இந்த பார்ட்டை நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து வச்சுருந்தேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கணும்னா நான் அதுக்கு வந்து நம்ம மென்டல் பீஸ் வந்து லூஸ் பண்ணோம். பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கணும்னால ஹெல்த்தை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணோம், டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டால் தான் இவ்வளோ வந்து நம்மளுக்கு கிடைக்கும், கம்மியாக கஷ்டப்பட்டால் இது வந்து கிடைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் எனக்கு வந்து இருந்தது. நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க்கே வந்து பண்ணணும். பட் ஆனால் அந்த அளவுக்கு நம்ம மென்டல் பீஸ், ஹெல்த்தை லூஸ் பண்ணால் தான் அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்து. இப்போ நீங்கள் வந்து வெயிட்டை குறைக்கணும், ஃபிட் ஆகணும் அப்படின்னா நம்ம நடந்தால் வெயிட்டு குறையாது, பயங்கரமாக ஓடணும், ஜாகிங் கூட இல்லை, பயங்கரமாக ஓடணும், பயங்கரமாக கஷ்டப்படணும். ஆனால் இப்போ ஓரளவு நல்லா ஃபிட்னஸ் தெரிஞ்சவங்க வந்து எப்பவுமே இதை தான் சொல்லுவாங்க. எனக்கு அவ்வளோலாம் தெரியும், பட் ஆனால் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணக்கூடியது ஃபுட்டு, தென் ஸ்லீப்பு, அதுக்கப்புறமா ஒர்க் அவுட்டு. பட் ஆனால் ஒர்க் அவுட் அப்படிங்கிறது, ஸ்லீப்பு, ஃபுட்டு அப்படிங்கிறது டிசிப்ளினில் வரும். பட் ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஷ்டப்படுவோம், ஓகேங்களா, ஃபிசிக்கலாக வந்து. ஆனால் பயங்கரமாக ஓடினா மட்டும் வந்து போதாது இல்லையா? ஸோ இதுதான் என்னோடய மைண்ட் செட்டாக இருந்து. இதை ஏன் நான் இந்த வீடியோவில் மெயினாக வந்து சொல்ல வந்து நினைக்கிறேன்னா, மார்க்கெட் சுற்றியுமே எல்லாருமே இந்த மைண்ட் செட்டோட கண்டிப்பாக வந்து இருக்க வாய்ப்பு இருக்குது, இருப்பீங்க. நானும் அப்படி தான் வந்து இருந்தேன். நம்ம வந்து ஒரு 10x பண்ணோம், நம்ம இவ்வளோ பெரிய மணி வந்து மேக் பண்ணோம்னா நம்ம சும்மா ஏதோ ஒரு காயினில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் அது வந்து நடக்காது. அதுக்காக நம்ம ஃபியூச்சர்ஸ் லிவரேஜ் ட்ரேட் பண்ணோம், ஹையர் ரிஸ்கி ரொம்ப மைக்ரோ கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணோம், என்எஃப்டிஸ்க்கு வந்து போனோம், லோ வால்யூம் இதுவில் வந்து போனோம், ரொம்ப கம்மியான மார்க்கெட் கேப்பில் வந்து இருக்கணும், இப்படிலாம் வந்து வச்சுருந்தேன். ஸோ இதை நான் அகெயின், இஃப் சம்திங் ஹேஸ் டு ஹேப்பன் இட் வில் ஹேப்பன் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து அகெயின் வந்து சொல்கிறேன். நீங்கள் ஒரு மைக்ரோ கேப்பில் போட்டால் தான் உங்களால் 5x 10x பண்ண முடியும், இல்லை 50x பண்ண முடியும்னு இல்லை. XRPயில் போட்டாலும் அது நடக்கலாம், ADAவில் போட்டாலும் நடக்கலாம். இது வந்து பெரும்பாலும் நடக்கும் அப்படிங்கிறது கூட நம்மளுக்கு வந்து தெரிஞ்சாலும் கூட நம்ம அதை வந்து பண்ண மாட்டோம். அது நம்ம மைண்டு வந்து ஏற்றுக்கிட்டால் கூட அது நம்மளுக்கு பண்ண விருப்பம் இருக்காது. ஏன்னா மைக்ரோ கேப் தான் 10x பண்ணோம் அப்படின்னு டிஃபால்ட்டாக நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ண வந்து போயிடுவோம். ஸோ அகெயின் இது ஏன் நான் வந்து சொல்ல வரேன்னா, நீங்கள் ரொம்ப அதிகமாக மார்க்கெட்டில் இருந்தால் தான் மார்க்கெட்டில் பெரிய பணம் வந்து சம்பாதிப்பீங்க அப்படின்னு வந்து இல்லை. இது ரீசெண்ட் டைம்ஸில் நான் நல்லாவே வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அது இல்லாமல் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ரொம்ப லோ மார்க்கெட் கேப்க்கு வந்து போகாதீங்க. அது போனால் தான் அப்படி பண்ண முடியும் அப்படிங்கிறதும் வந்து இல்லை. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளோட வீடியோஸே கூட வந்து பாருங்கள், அதுவே கூட ஒரு எக்ஸாம்பிள். முன்னாடிலாம் நான் ரொம்ப எதேதோ வந்து ஹை ரிஸ்கியானது தான் பீப்புளுக்கு பிடிக்கும், அது போட்டால் தான் வியூஸ் அதிகமாக போகும், அது போட்டால் தான் ரிட்டர்ன்ஸும் பீப்புளுக்கு நிறைய வரும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப லோ மார்க்கெட் கேப் அதை பற்றி தான் வந்து பேசிட்டு வந்திருந்தேன். அது அவ்வளோ வியூஸ் வந்து போகல. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் என்னோடய வீடியோஸ் வந்து ஐ எம் கீப்பிங் இட் சிம்பிள் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். பெரும்பாலும் மார்க்கெட் அப்டேட்டு, டாப் காயின்ஸு, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கக்கூடிய காயின்ஸு, இது நல்லா பீப்புளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரிலேட்டபிளாக வந்து இருக்குது. இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அண்டு ப்ரமோஷன்ஸ் பண்ணால் தான் ஏர்ன் பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஓரளவுக்கு எனக்கு முன்னாடி மைண்ட் செட்டில் இருந்தது. பட் ஆனால் இப்போ எனக்கு அந்த அளவுக்கு அப்படிலாம் வந்து இல்லை. ஸோ ஓவரால் இந்த கீப்பிங் இட் சிம்பிள் அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸ் வந்து எல்லா அப்ரோச்சும் எனக்கு வந்து மாற்றுற மாதிரி வந்து இருக்குது எனக்கு. இப்போது நான் வந்து ஓடுறதை விடவும் வாக்கிங் அப்படிங்கிறது நம்புகிறேன். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப வால்டைலான ஸ்டஃப்ஸில் வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணாமல் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு கீப் யுவர் ஸ்டஃப் சிம்பிள், லிவரேஜ் ரேட் பக்கம் போகாதீங்க, என்எஃப்டிஸ் பக்கம் போகாதீங்க. நீங்கள் ஏர்ன் பண்ணணுன்னு இருந்தால் நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட்லேயே வந்து ஏர்ன் பண்ணுவீங்க. இதுதான் நான் வந்து ஷேர் பண்ணோம் அப்படின்னு வந்து நினச்சேன். ஓவரால் நீங்கள் மார்க்கெட்டில் நம்ம எது இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எப்படி நம்ம அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு மார்க்கெட்லேருந்து தள்ளி இருந்து உங்களுக்கு என்ன வேணும், முதல்ல நீங்கள் எப்படி அதை பண்ண நினைக்கிறீங்க, அந்த ப்ராசஸை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸ் போகிற வழியில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏதோ ஒரு ஊருக்கு போகலாம், கிடைக்கிற பஸ்ஸில் ஏறலாம் நினைக்காதீங்க. எப்படி போனால் நம்மளுக்கு வசதியாக இருக்கும், எப்படி போனால் நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து யோசிச்சு பாருங்கள். இது ரொம்ப பூமர் டாக் மாதிரி இருந்தால் ரியலி சாரி. பட் ஆனால் நான் இதை வந்து உணர்ந்தேன். இது மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கலாம். ரியாலிட்டி செக் யுவர் செல்ஃப் அப்படின்ற மாதிரி ஒரு
பார்ட்டாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தென். இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்கமிங் டேஸில் வரும். நான் கண்டிப்பாக டெலிவர் பண்ணுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ. பை கைஸ்.